எழுத்தும் என்னும் 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 எழுத்தும். செயல்பாடு 4. 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு படங்களை பின்னங்களாகவும் பின்னங்களை படங்களாகவும் குறிப்பிடுதலை நினைவுபடுத்தி பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும். பண மதிப்புகளில் பின்னங்கள். இச்செயல்பாடானது 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. நுழையும் முன் மகிழனிடம் சில நாணயங்கள் இருந்தன. அவற்றின் மொத்த மதிப்பு ரூபாய் 60. அவற்றை மகிழனால் இரு சமபாகங்களாக பிரித்து வைக்க முடியுமெனில் ஒரு பங்கிற்கான பணமதிப்பு வகைப்பாடு என்ன போன்ற வினாக்களை கேட்டு மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதமா நுழையும் முன் பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கு. கற்றலின் தருணம். ஆசிரியர் மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து மாதிரி நாணயங்கள் மற்றும் பணத்தாள்களை கொடுக்கணும். பிறகு ரூபாய் 100 என்று கரும்பலகையில் எழுதி அந்த தொகையை மாதிரி நாணயங்கள் மற்றும் பணத்தாள்களை பயன்படுத்தி இரு சமபாகங்களாக பிரித்து வைக்க கூறணும். தொடர்ந்து இரு சமபாகங்களில் ஒரு பங்கின் பணமதிப்பை கண்டறிய செய்யணும். பிறகு ரூபாய் 100இல் பாதி, அதாவது 2 சமபாகங்களில் ஒரு அரை என்பது ரூபாய் 50 என்பதை கண்டறிய செய்யணும். இதேபோல மாணவர்களை கால், முக்கால் ஆகியவற்றின் மதிப்புகளையும் கண்டறிய செய்யணும்.